என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். கூலி திரைப்படம் வெளியாகி 12 நாட்கள் ஆகிவிட்டன. இன்னைக்கு வந்து 3வது திங்கட்கிழமை இது. அது முதல் திங்கட்கிழமை வெளியாகல. ஆனா வாரக்கணக்குப்படி இது 3வது வாரத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். முதல் 2 வாரங்கள் இந்த படம் மிக திருப்தியான திரையரங்க உரிமையாளர்கள் அவ்வளோ பேரும் சந்தோஷப்படுகிற அளவுக்கு இந்த படத்தின் ஓட்டம் இருந்தது. ரசிகர்கள் வருகை இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை என்று கிட்டத்தட்ட 90% திரையரங்குகள் ஹவுஸ்ஃபுல் அப்படிங்கிறது தான் உண்மை. வடக்கில் அண்டை மாநிலங்களில் இந்த படம் எப்படி போச்சுன்னு ஏற்கனவே நம்ம கடந்த வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு நாளும் 1000 காட்சிகள் அதிகரிச்சுக்கிட்டே வந்தாங்க இந்த படத்துக்கு. உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை 6000 காட்சிகள் ஓடிய இந்த படம் சனிக்கிழமை 7000 காட்சிகளும் ஞாயிற்றுக்கிழமை 8000 காட்சிகளும் ஓடிச்சு வட இந்தியாவில். இது ஒரு பெரிய ஒரு விஷயமாங்க. அந்த இப்போ வடக்கை பொறுத்த வரைக்கும் பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட படம் வார் 2. அந்த படம் வசூலில் பெரிய ஒரு சரிவை சந்திச்சிருக்கு. அந்த படத்தால் 70 கோடிக்கு மேலே நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த கூலி திரைப்படம் லிமிட்டெட் ரிலீஸ் தான். அங்கே ஒரு மிகப்பெரிய அந்த படத்தை போல வட இந்தியாவில் மட்டுமே 7000 அரங்குகள் அந்த படத்தை வெளியிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வைடு ஸ்க்ரீன்ஸ் அந்த படத்துக்கு கிடைக்கல இந்த வார் 2வால். அது கிடைக்காததுனால லிமிட்டெட் ஸ்க்ரீனில் இந்த படத்தை போட்டாங்க. அது ஒரு வகையில் நல்லதாக போச்சு. படம் ஜாம் பேக்கடாக ஓடிச்சு இந்த 2 வாரமும். அங்கே எல்லா இடத்துல இருந்தும் யுனானிமஸ் ரிப்போர்ட் என்னன்னா, இந்த படத்தால் எங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான். இந்த சனிக்கிழமை வரை அந்த படம் வட இந்திய பகுதியில் 15 கோடி ரூபாய் லாபம் எடுத்திருந்தது. வசூல் அதிகம். லாபமாகவே 15 கோடி ரூபாய் அந்த விநியோகஸ்தருக்கு இந்த படம் சம்பாதிச்சு கொடுத்தது. ஞாயிற்றுக்கிழமை ஹவுஸ்ஃபுல் ஷோக்கெல்லாம் பல நகரங்கள் இந்தியாவில் அது ஓடிச்சு. அதனால் இந்த படம் 20 கோடி வரைக்கும் அங்கே லாபமாக எடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டல் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 40 கோடி வரை இதனுடைய மொத்த கலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெரிய அளவில் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகி இந்த 2.0 மாதிரி ஒரு 300 கோடி 400 கோடிங்கிற ரேஞ்சுக்கு வட இந்தியாவில் கலெக்ஷன் வந்திருந்ததுன்னா இந்த படம் 1000 கோடிங்கிற இலக்கை வெகு எளிதாக அடிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா மிக குறைவு அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம எந்த படமாக இருந்தாலும் என்ன கள நிலவரம் என்ன சாத்தியம் அப்படிங்கிறது சொல்லணும் இல்லையா? அதன்படி பார்த்தா இந்த படம் 1000 கோடிங்கிற இலக்கை தொடுவது கடினம். ஆனால் ஜெயிலர் வசூலை தொடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது. அதனால் சொல்கிறேன். இப்போ இங்கே நாங்கள் தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா இந்த படம் கிட்டத்தட்ட 180 கோடிக்கு மேலே இந்த படம் வசூலிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நம்பகத்தன்மை உள்ள ஒரு தகவல். இது காரணம், இந்த படத்தை வெளியிட்ட பல விநியோகஸ்தர்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, இந்த படத்தை நெகட்டிவாக விமர்சனம் பண்ண ஒரு திரையரங்க உரிமையாளர், நான் என்னுடைய வியூவை நான் சொன்னேங்க, ஆனால் மக்கள் படத்தை என்ஜாய் பண்ணுறாங்க. அதே போல் எனக்கு வசூல்னு பார்த்தா எனக்கு இது ஜெயிலரோட அதிக வசூலாக இருக்குது. அதனால் நான் படத்தை கண்டென்ட் எனக்கு திருப்தி இல்லைன்னா கூட இந்த படம் மிகச்சிறப்பாக போது, ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. அதுக்கு மேலே என்ன வேணும், நம்ம ஒப்பீனியன் பெருசு இல்லை அப்படின்னு அவர் சொன்னதை கேட்க முடிஞ்சது. ஸோ இதுதான் பல இடங்களில் உண்மை. இவங்க ஒப்பீனியன் ஒன்றா இருக்குது, ஆனால் வர்ற மக்கள் ஒப்பீனியன் வேறையாக இருக்குது. அவங்க அவ்வளோ பேரும் யுனானிமஸாக அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க. குறிப்பாக சண்டே அன்னைக்கு இந்த படத்துக்கு வந்த கூட்டம் அன்பிலீவபிள் அப்படின்னு சொன்னோம். சனி ஞாயிறு 2 நாட்களும் மீண்டும் ஒரு FDFS காட்சி அப்படின்ற மாதிரி பல திரையரங்குகளில் அது கொண்டாடி தீர்த்துட்டாங்க. இப்போது இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 540 கோடி வரைக்கும் இந்த படம் வசூலிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ரிப்போர்ட்டாக இருக்குது. பட் ரசிகர்கள் இதை வெளியிருந்து பார்க்குறவங்க அவ்வளோ பேருக்குமே இது எப்படி 600 கோடி தாண்டி இருக்குமே, ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்குது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் படம் நல்லா போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் கேட்கவே வேணாம், ஃபுல் ஹவுஸ் ஷோவாக போகுது. மற்ற உலக நாடுகளிலும் கூட இன்னும் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓரளவுக்கு அது அரங்கு நிறைந்த நிரம்பி வழிகிற காட்சி அப்படின்னு சொல்லலைன்னா கூட ஒரு 50% வரைக்கும் ஆடியன்ஸ் வரும் அளவுக்கு இந்த படம் அங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக 2வது வாரத்தில் நல்ல ஹோல்டு இருந்தது படத்துக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படி அந்த கலெக்ஷன்ஸு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இருக்கும் 600 கோடி அப்படிங்கிற ஒரு அனுமானத்துக்கு வர முடியுது. ஆனாலும் அஃபிஷியலாக அவங்க சொல்கிறது இந்த தொகை தான்.
அதனால் நம்மளும் அதோட வந்து நிப்பாட்டிக்கிறது தான் நல்லது. நம்முடைய கற்பனையை வந்து படத்தின் வசூலை நம்ம ஏற்றி சொல்ல வேண்டாம். வட அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக பார்க்கப்படுது. இதுவரைக்கும் எந்த தமிழ் படமும் செய்யாத ஒரு பெரிய ஒரு வசூலை இந்த படம் செய்திருப்பதாக அங்கே அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அங்கே படத்தை வெளியிட்ட அந்த பிரித்தியங்கரா நிறுவனம், அதே போல் உலகளவில் இந்த படத்தை வெளியிட்ட அம்சினி என்டர்பிரைசஸ், இவங்க 2 பேருமே யுனானிமஸாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதுதான் நார்த் அமெரிக்காவில் ஹையஸ்ட் கலெக்ஷன் மூவி அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா 2.0, அதே போல் ஜெயிலர், இந்த 2 படங்களும் தான் பெரிய கலெக்ஷன் இருந்தது. அதே போல் ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் கபாலி தான் ஹையஸ்டில் இருந்தது. இப்போ அந்த படங்களை தாண்டி வந்து இந்த படம் மேலே நிற்கிது. எப்படி பார்த்தாலும் ரஜினியினுடைய படங்கள் தான் 3 படங்களுமே. அதே போல் மற்ற இடங்களில் இந்தியாவில், தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக என்ன பொசிஷனில் இருக்குது படம் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. உலக அளவில் 2.0 தான் இப்போ வரைக்கும் முதலிடத்தில் இருக்குது தமிழ் படங்களில். அதே போல் 2வது இடத்தில் இருக்கிற படம் வந்து ஜெயிலர். அந்த படம் 700 கோடிகள் ப்ளஸ், அந்த படம் வந்து 2ஆம் இடத்தில் இருக்குது. 3வது இடத்தில் இப்போ கூலி வந்திருக்கு. இது 2வது இடத்தில் தொடுமா தொடாதா அப்படிங்கிறது தான் இப்போ எல்லோரும் ஈகராக பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஸோ இந்த 3 படங்களுமே சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய படங்கள். முதல் 3 இடங்கள் டாப் 3 பிளேஸ். சரி, அடுத்து 4, 5 என்னன்னா 4வது இடத்த பொன்னியின் செல்வனுக்கு கொடுத்துருக்காங்க. 5வது இடத்த வந்து எந்திரனுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எந்திரனுக்கு அந்த இடத்த தர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்கு முன்பு கபாலி அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது. அது மிகப்பெரிய ஒரு வசூலை பெற்ற படம். என்னன்னா அதான் அந்த ட்ராக்கர்ஸு, அதே போல் ப்ரொடியூசரு, இவங்க 2 பேருமே வந்து அதை கணக்கில் எடுக்க தவறியதால் எல்லா அந்த ட்ராக்கர்ஸோட பட்டியலிலும், அதே போல் பாக்ஸ் ஆஃபீஸ் பட்டியலிலும் வந்து கபாலி படம் வந்து விடுபட்டு போச்சு. ஆனால் நீங்கள் முதல் 5 இடங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து ரஜினியினுடைய இண்டஸ்ட்ரி படங்களாக தான் இருக்கும். அதுதான் தமிழ் சினிமாவுடைய அசைக்க முடியாத ஒரு வரலாற்று நாயகனாக ரஜினியை வந்து உட்காத்தி வச்சிருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த ஃபீல்டிலும் எந்த இண்டஸ்ட்ரியிலுமே வந்து இப்படி ஒரு நடிகர் வந்து கிடையாது. மோஸ்ட் நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஹிட்ஸ் அப்படின்னாலே ரஜினி சார் தான் வந்து நிற்கிறார். 20க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி ஹிட் படங்கள் கொடுத்த ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகராக ரஜினிகாந்த் இருக்கார். இந்த கூலி திரைப்படம் வந்து இன்னும் ஒரு வார காலத்துக்கு வந்து இப்போ கடந்த வாரம் ஓடியதில் ஒரு 60% இன்னும் ஒரு வார காலத்துக்கு ஓட வாய்ப்பு இருக்குது, வருகிற ஞாயிற்றுக்கிழமை. அதன் பிறகு கூட சில அரங்குகளில் 4வது வாரம் அது, அந்த 4வது வாரம் இன்னும் சில அரங்குகளில் ஓடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓடிடி எப்படி இது கொடுத்துருக்கா, என்ன டேர்ம்ஸ் அப்படிங்கிறது இன்னும் தெரியல. அது 4 வாரமா 8 வாரமாங்கிறது இன்னும் சில தினங்களில் தெரிஞ்சிடும். ஆனால் இந்த படம் ஓடிடிக்கு வருகிற வரைக்கும் கூட திரையரங்குகளில் ஓடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. புது படங்கள் வெளியாக போகுது. குறிப்பாக வந்து சிவகார்த்திகேயனுடைய மதராசி திரைப்படம் வெளிவரப்போகுது. அந்த படத்துக்கு பெரும்பாலான அரங்குகள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸு. அதாவது இந்த படம் அதனுடைய 4வது வாரத்தில் இருக்கும்போது அந்த மதராசி திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அந்த சமயத்தில் சில அரங்குகளில் மட்டும்தான் இந்த படம் இருக்கும். பெரும்பாலான அரங்குகள் புது படங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து அந்த விநாயகர் சதுர்த்தி, பூஜா ஹாலிடே இதெல்லாம் கணக்கு பண்ணி அந்த படம் அந்த தேதியில் வருது. பட் எப்படி பார்த்தாலும் அது வரைக்கும் இந்த படம் வந்து இப்போது ஓடுகிற அந்த ஓட்டத்தை தொடர்ந்தால் நிச்சயமாக வந்து இந்த படம் ஒரு பெரிய இலக்கை வந்து நிச்சயமாக தொடும். ஜெயிலரை தொடும், அல்லது ஜெயிலருக்கு கிட்ட நெருங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இது ரஜினிக்கு 50வது அந்த பொன்விழா ஆண்டில் கிடைத்த ஒரு பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரியல் ஹிட். இது வந்து அந்த விமர்சனங்கள் எப்படி இருந்தாலும், அல்லது எதிர்மறை கருத்துக்கள் பரப்பியவர்கள் எப்படி பரப்பினாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மக்கள் ஒரு படத்தை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டால் அது என்ன மாதிரியான வெற்றியை பெறும் அப்படிங்கிறத திரையுலகத்துக்கு நிரூபித்த ஒரு படமாக கூலி வந்து நிற்கிது. அதுதான் திரையுலகில் உள்ள அத்தனை பேருக்கு வந்து ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்துருக்கு. இனிமேல் நாம் விமர்சகர்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நல்ல படம் நல்லா இருந்து ஜனங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த விமர்சகர்களை தயாரிப்பாளர்களோ இயக்குநர்களோ சம்மந்தப்பட்ட நடிகர்களோ வெளுக்கணும்னு அவசியம் இல்லை. மக்கள் அந்த வேலையை ரொம்ப சிறப்பாக செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு கூலி திரைப்படம். ஏன்னா இன்னைக்கு வந்து நான் பலரிடம், குறிப்பாக தயாரிப்பாளர்களிடம், திரையரங்க உரிமையாளர்களிடம் அவங்ககிட்ட பேசும்போது அவங்க சொன்ன பதில் வந்து இதுதான். ஏன்னா இந்த இருவருமே வந்து
இந்த காட்சிகளை நேரடியாக பார்த்துருக்காங்க. குறிப்பாக திரையரங்க உரிமையாளர்கள் இந்த காட்சிகள் எல்லாம் ஒவ்வொரு காட்சி முடியும் போதும் வந்து கூலி காட்சி முடியும் போதும் தங்களுடைய திரையரங்க வளாகத்தில் நின்று எப்படி மக்கள் வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத நின்று கேட்டிருக்காங்க. இந்த வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிங்கிறது தான் வந்து கூலி படத்தினுடைய பெரும் பலமாக நின்று இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பலவீனமாக போன இந்த கட்டத்தில் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக நின்றது மக்களின் வாய்மொழி அந்த கருத்துக்கள் தான். அதற்காக வந்து உண்மையான அந்த ரசிகத்தன்மை உள்ள அந்த ரசிகர்களுக்கு வந்து நம்ம வணக்கத்தை தெரிவிச்சுக்கலாம்.